ஈரான் பாதுகாப்புத்துறையினுடைய உச்ச தலைவர் அலி லர்ஜானியினுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் உணர்ச்சி பிளம்போடு இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக அவர்கள் சூளுரைத்திருக்கிறார்கள். முன் எப்போதையும் போல் இல்லாமல் அதிகப்படியாக தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஈரான். இன்னொரு பக்கம் ட்ரம்புக்கு எதிராக மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு நெருக்கமாக இருந்த ஒரு துறையினுடைய தலைவர் இப்போது ராஜினாமா செய்திருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காப், குஷ்னர் ஆகிய இருவருக்கும் ட்ரம்புக்கும் இப்போது மோதல் வெடித்திருக்கிறது. இந்த நிலையில அரேபிய நாடுகள் மீதும் தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சீனாவுடன் பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிராந்தியத்தில்? இந்த யுத்தம் வேறு திசையை நோக்கி பயணிக்குமா? இல்லை என்று சொன்னால் பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த யுத்தத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை யாராவது வைப்பார்களா? பார்ப்போம் காணொலி. ஈரானுடைய பாதுகாப்புத்துறையினுடைய உச்ச தலைவர் அலி லர்ஜானி, அவர் அந்த பாதுகாப்புத்துறையினுடைய தலைவர் மட்டுமல்ல, ஈரானை வழிநடத்துவதில் முன் நின்றவர். ஈரானுடைய கொள்கைகளை திட்டமிடுவதிலையும் மிகச் சிறப்பான பணிகளை ஆற்றியவர். அவருடைய தலைக்கு அமெரிக்கா விலை நிர்ணயித்தது. 1 கோடி அமெரிக்க டாலர்கள் விலையை நிர்ணயித்தது நமக்கு தெரியும். இந்த நிலையில தான் ஒரு நாளைக்கு முன்னால அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடன் இருந்த அவரது மகனும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் சில அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னால பசீச் அப்படிங்கிற ஐஆர்ஜிசியினுடைய இன்னொரு தரைப்படைப்பிரிவினுடைய தலைவர் சுலைமானியும் கொலை செய்யப்பட்டார். இந்த நபர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றிருக்கிறது. கூடவே இலங்கையில் தாக்கி கொலை செய்யப்பட்ட இராணுவ வீரர்கள், கப்பல் படையினுடைய இராணுவ வீரர்களுடைய உடல்களும் இதோடு சேர்த்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கிறது. இதில் உணர்ச்சி பிழம்பாக மக்கள் இருந்ததை பார்க்க முடிகிறது. அந்த காணொலிகள்லாம் இப்போது வெளியாகி இருக்கிறது, புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னுமே இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரியான, உடனடியாக முடிவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு இந்த யுத்தம் கைமீறி போய் கொண்டிருப்பதாக தெரிகிறது. என்னன்னு சொன்னால், ஈரான் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது. நிச்சயமாக ஒரு எதிர் தாக்குதலை பழிதீர்க்கக்கூடிய வேலையை ஈரான் தொடரும் அப்படிங்கிறது தான் இப்போது ஈரானுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்போ ஒரு நாளில் மட்டும் 100 ட்ரோன்களை இஸ்ரேல் மீது ஏவி இருக்கிறது. இஸ்ரேலினுடைய மிக மிக முக்கியமான பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவோட தான் ஈரானுடைய தாக்குதல்கள் இருந்தது. இனிமே அப்படி இருக்காது அப்படிங்கிற செய்திகள்லாம் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இதில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சி அலி லர்ஜானியை கொன்றுவிட்டால் ஈரானுடைய அரசமைப்பை நீங்க முடக்கிவிட முடியாது. இங்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். ஒரு தனிப்பட்ட நபரை நாங்கள் நம்பி இருக்கவில்லை அப்படிங்கிறத வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சி தீரத்துடன் பேசியிருக்கிறார். நமக்கு தெரியும், ஈரானுடைய சிஸ்டமே வேற. உச்ச தலைவரான கொமேனியை கொல்லப்பட்ட பிறகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் அவர்களுடைய தாக்குதலை தொடர்ந்தாங்க. அதற்கு தெரியும் அதனுடைய சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி 31 பிரிவுகளாக இந்த ஐஆர்ஜிசியினுடைய இந்த பிரிவுகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே எப்போது எப்படி தாக்க வேண்டும் அப்படிங்கிறத சுயாதீனமாக இந்த குழுக்கள் முடிவெடுக்கும். இதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்னால் இவர்களாகவே முடிவெடுத்துக் கொள்வார்கள். சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த விஷயங்களை இவர்களவே செய்வார்கள் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால ஒரு தனிப்பட்ட நபரை நம்பி ஈரான் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய தலைகள் விழுந்து போனாலும் இங்கே இருக்கக்கூடிய உடல்கள் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் போரிடும் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுத்தத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறது ஈரான். அது இஸ்ரேலில் மட்டும் இல்லை, அரேபிய நாடுகள் மீதும் தாக்குதல் இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. யுஏஇயை பொறுத்தளவில் அது முழுமையாக சின்னாபின்னமாகி இருக்கிறது. அது ஒரு தொழில் நகரமாக
மையமாக மட்டுமல்ல, அது வந்து ஒரு சுற்றுலா மையமாக ஆகியிருந்தது. உலகத்தினுடைய பொருளாதார மையமாக அதை ஆக்கி கொண்டிருந்தார்கள். உலகத்தில் எங்கே வந்து சிறப்பான விஷயங்கள் நடக்கணுன்னாலும் அது நம்ம வந்து யுஏஇயில் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து அந்த தேசம் வந்து உருவாக்கி வைத்திருந்த சில கட்டமைப்புகள் எல்லாம் இப்போது தகர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே வந்து பொருளாதார ரீதியாக இப்போது பெரிய நெருக்கடி உருவாகி இருக்கிறது. வழக்கமாகவே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் உற்பத்தியை பொறுத்த அளவில் 21 மில்லியன் பேரல்களை வந்து அவர்கள் உற்பத்தி பண்ணுவாங்க. இப்போது வந்து வெறும் 14 மில்லியன் பேரல்களை மட்டும்தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அது முழுக்க முழுக்க வெளியில் போகலை. ஹர்முஸ் கடல் பகுதி வந்து இப்போது முடக்கப்பட்டிருக்கிறதுனால அதற்கும் வழி இல்லாமல் இருக்கிறது. இந்த கப்பல்களில் வந்து இந்த லோடுகள் எல்லாம் ஏற்றி வந்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மிகப்பெரிய சிக்கல்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த யுத்தத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அரபு நாடுகள்லாம் தீவிரமாக இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க சொன்னால், யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து 3000 ட்ரோன்கள், ஏவுகணைகள் வந்து எங்களுடைய நாடுகள் மீது ஏவப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அன்றாடம் வாழ்க்கையை வந்து குலைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னால், அங்கே வேலைகள் பாதிக்கிறது, பல்வேறு நிறுவனங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருக்கிறது, மக்கள் வெளியில் வாரதில்லை. அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கிறது. குறைவான நிறுவனங்கள் வந்து நடக்காமல் இருக்குது. அப்படி தான் அங்கே இருக்கக்கூடிய சூழல். அதனால் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் பொருளாதாரம் மீளும், உயிரிழப்புகள்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். யுஏஇ வந்து சீனாவோடு பேசியிருக்கிறது. சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எங்களாலான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிறத வந்து சீனா தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் கடல்லையும் ஈரான் வந்து தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக. பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்ரஹாம் லிங்கன் யுத்த கப்பல் வந்து ஏற்கனவே வந்து 2 ஏவுகணைகளை வைத்து தாக்கி அவர்கள் அந்த கப்பலை வந்து வேறு பகுதிகளுக்கு கொண்டு போனாங்க. அந்த கப்பலை வந்து பழுது தீர்த்து நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில் மறுபடியும் ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை வந்து மறுபடியும் அமெரிக்கா வந்து திரும்ப கொண்டு ஓடி இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு இதில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கடும் கண்டனங்களை வந்து அமெரிக்காவுக்கு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ட்ரம்ப் வந்து இந்த ஹர்முஸ் ஜலசந்தியை மீட்பதற்காக கப்பல்களை எல்லாம் கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தார். யாருமே வந்து போகலை. இது எங்களுடைய யுத்தம் இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து அந்த நாடுகள் வந்து சொல்லிவிட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவிலே கடுமையான எதிர்ப்பு இப்போது கிளம்பி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் கென்ட் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறார் ஒரு நாளைக்கு முன்னால். அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, மனசாட்சியை அடகு வைத்து கொண்டு மனசாட்சியை உறுத்தாமல் இனி வந்து ட்ரம்புக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது இந்த ஈரான் யுத்தத்தில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறார். என்னென்னா, இந்த யுத்தம் வந்து அமெரிக்காவினுடைய யுத்தம் அல்ல, இஸ்ரேலினுடைய நலன்களுக்காக அமெரிக்கா இந்த யுத்தத்தை நடத்துகிறது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது எங்களை எப்படி நம்ப வைத்தார்கள்னு சொன்னால், நம்மீது தாக்குதல் நடத்தப்படும், அதாவது அமெரிக்காவினுடைய படைகள் மீது தாக்குதல் நடத்துவது தான் ஈரானுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால நம்ம முதல்ல தாக்குதலை நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லி தான் தவறாக வழிநடத்தி இந்த யுத்தம் வந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து கென்று வந்து குற்றம் சாட்டுகிறாரு. அதனால ட்ரம்ப் அவர்கள் இதை மறுபரிசீலனை பண்ணணும், இதை முடிவுக்கு கொண்டு வரணும், மறுபடியும் மீண்டும் மீண்டும் வந்து இந்த யுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து பேசியிருக்கிறார். இன்னொன்று, ட்ரம்புக்கும் அவருடைய மகன் குஷ்னர், அதுபோல் ஸ்டீவ் விட்காஃப், இவங்க தான் வந்து இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு எல்லாம் போன டீம். இந்த 2 பேரும் தான் கிளம்பி போவார். எப்படி வந்து இந்தியாவில் மோடி அவர்கள் வந்து அதானியும் அம்பானியும் கூட்டி கொண்டு போகிறாரோ, அதுபோல் ட்ரம்புக்கு ஆதரவாக இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஈடுபடுறது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 2 நபர்கள். இதில் குஷ்னர் பார்த்திங்கன்னு சொன்னால் ட்ரம்பினுடைய மருமகன், ஒருத்தர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். இவங்க தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டாங்க, ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. இவர்களுக்கும் ட்ரம்புக்கு வந்து இப்போது மோதல் வெடித்திருக்கிறது. ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னு சொன்னால்,
உங்களை நம்பித்தான் நான் களத்தில் இறங்கினேன், ஆனால் இன்னைக்கு வந்து நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறேன். ஏன்னா படுதோல்வியில் அமெரிக்கா போய்கொண்டிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்க முடியலை. இதில் உலக அளவில் ட்ரம்பினுடைய பேரும் சரி, அமெரிக்காவினுடைய பேரும் சரி நாறி போயிருக்கிறது. உலகத்தினுடைய வல்லரசு, பொருளாதார மையம், நாங்கள் நினைச்சது தான் சட்டம், நாங்கள் என்ன துணிந்து முடிவெடுக்கிறோமோ அதை நடத்தியே தீர்வோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்த அமெரிக்காவுக்கு, ட்ரம்புக்கு வந்து இப்போ மிகப்பெரிய அடி. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் தான் சொன்னீங்க, யார் இந்த குஷ்னரும் ஸ்டீவ் விட்காஃப் தான் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க, நம்ம ஒரு மின்னல் தாக்குதலை ஈரான் மீது நடத்தி, எங்கே வெனிசுலாவில் நடத்தினது மாதிரி ஒரு மின்னல் தாக்குதலை ஈரான் மீது நடத்தி இந்த யுத்தத்தை உடனடியாக நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுபோல் ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து அவர்கள் வந்து கைப்பற்ற முடியாது, அதை முழுக்க முழுக்க நம்முடைய கண்ட்ரோலில் வந்து நம்ம வச்சிருக்கலாம். எதன் மூலமாக? இந்த அப்ரஹாம் லிங்கன் கப்பல், அது மாதிரி ஜெரால்டு ஆர்ஃபோர் யுத்த கப்பல், இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம வலிமையாக அங்கே நிற்கலாம் அப்படிங்கிறத சொல்லி ட்ரம்பை வந்து நம்ப வச்சுட்டாங்க அப்படிங்கிறத வந்து ட்ரம்ப் வந்து பேசியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நீங்கள் 2 பேரும் யூதர்களுடைய ஏஜென்ட்டுகளாக, தரகர்களாக செயல்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறத வந்து இப்போது குற்றம் சாட்டுற. அதாவது இந்த யுத்தம் வந்து வெற்றி பெற்றுட்டாச்சுன்னு சொன்னால் எல்லாரும் கூடி கும்மாளம் அடிப்பாங்க, வெற்றியை கொண்டாடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா படு தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து இந்த பழியை வந்து மாறி மாறி இவங்க வந்து போட்டுட்ருக்குறாங்க. இந்த நிலையில தான் யுத்தத்தை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாரு. சில நாட்களுக்கு முன்னால், 2 நாட்களுக்கு முன்னால் ஈரான் வந்து இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தைக்கு விரும்புகிறது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தினாங்க. உடனடியாக வந்து ஈரான் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து எதிர்ப்பு வந்தது. யார் யுத்தத்தை நிறுத்துவதற்கு, இல்லைன்னு சொன்னால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சொன்னார் அப்படிங்கிற பேரையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ட்ரம்பை பார்த்து அப்பாஸ் அராக்சி வந்து பேசினார். அப்போ அந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் வந்து சொல்கிறதெல்லாம் பொய். இப்போ இந்த யுத்தம் வந்து எந்த திசையை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் புது ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆயுதங்கள் வந்து கையிருப்பு இல்லை அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அமெரிக்காவினுடைய எண்ணெய் நிரப்பக்கூடிய விமானங்களை எல்லாம் அடித்து தகர்த்துச்சுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய எண்ணெய் நிரப்பு விமானங்கள்லாம் அங்கே நிற்கு, அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 100 ட்ரோன் தாக்குதல் சொன்னேன்ல, அந்த ட்ரோன் தாக்குதலில் சிக்கி சின்னாபின்னமாக இருக்கிறது இந்த விமானங்களும் கூட அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் இப்போது வெளியாகி இருக்கிறது. உண்மையை சொல்லணும்னா இந்த யுத்தத்தை நிறுத்தக்கூடிய வழி தெரியாமல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தவித்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்திகள் தான் இப்போது வந்திருக்கிறது. இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படிங்கிற கேள்வி தான் இப்போது முன்னிலையில் இருக்கிறது. என்னன்னு சொன்னால் ஈரானை பொறுத்தளவில் மிக பெரும் சேதம் அவர்களுக்கு உருவாகி இருக்கு, அது மறுக்க முடியாது. அதாவது அவர்களுடைய மிக மிக முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொமேனி உட்பட இதனுடைய இப்போ வரைக்கும் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதற்கு பழி தீர்ப்பதற்காக ஈரான் வந்து முஸ்திப்பு எடுக்கும். இதை சீக்கிரத்தில் வந்து அவர்கள் கைவிட மாட்டார்கள். இன்னும் வந்து 3 கண்டிஷன்களை வந்து அவர்கள் முன்வைத்திருக்கிறாங்க. ஒன்று வந்து இதற்கு நீங்கள் வந்து இழப்பீடு தரணும், இந்த யுத்தத்தை நீங்கள் தொடங்குனீங்க, இதற்கான இழப்பீடு தரணும். அதுபோல் வந்து எங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும், அதுதான் இந்த பொருளாதார தடைகள் நீக்கணும் அப்படிங்கிறது தான். எதிர்காலத்தில் இப்படி ஒரு யுத்தம் வராது அப்படிங்கிற உறுதிப்பாட்டை உலகளவில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய மத்தியஸ்தத்தில் எங்களுக்கு உறுதிப்பாட்டை தரணும் அப்படிங்கிறது தான் ஈரான் வந்து பேசிக்கொண்டிருப்பது. அதற்கு இனிமே வந்து ட்ரம்ப் வந்து மசிவாரா, அமெரிக்கா எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கும்? ஏன்னா அமெரிக்காவில் இதற்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் எழும்பி இருக்கிறது, விலைவாசிகள் அதிகரித்திருக்கிறது. அப்படிங்கிற போது அடுத்த கட்டமாக இது எப்படி நகரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.